செய்கின்ற பொங்கல் விழா இன்று விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அழகான தருணத்திலே இங்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை பெற்றோர்கள், பெரியோர்கள், அன்பர்கள், ஆதரவாளர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள், மாணவ செல்வங்கள், உங்களுடைய பழைய மாணவர்கள் மற்றும் இந்த சித்தி விநாயகருடைய அனைத்து வகையிலும் தொடர்புடைய அத்தனை அன்பர்களையும் முதலிலே வணங்கி என்னுடைய தொடுவானம் தூரமில்லை என்ற நூலினை ஒரு சிறு அறிமுகமாக இந்த மேடையிலே செய்வதற்கு எங்களுடைய சித்தி விநாயகர் அருள் பாலித்திருக்கின்றார். உண்மையிலேயே எனக்கு மிகவும் மகிழ்வாக இருக்கின்றது. இத்தனை ஒரு அழகான தருணத்தை, அற்புதமான தருணத்தை, ஒரு மகிழ்வான தருணத்தை ஸ்ரீ சித்தி விநாயகர் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அந்த வகையிலே இந்த நூலினை உங்கள் முன் அறிமுகம் செய்வதில் நான் பெருமை அடைகின்றேன். இந்த நூலினை அறிமுகம் செய்வதற்கு இந்த நிர்வாகத்தினர் எனக்கு இதனை ஒரு சந்தர்ப்பமாக தருணமாக வழங்கியிருக்கிறார்கள். இந்த ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய நிர்வாகத்தினருக்கும் தலை வணங்கி பணிந்து நன்றி கூறுகின்றேன். எல்லாம் வல்ல சித்தி விநாயகரின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த சுக் மாநிலம் என்று சொல்லும்போது நான் எனது பிறந்த வீடாகத்தான் நினைப்பேன். ஏனென்றால் நான் 1985ஆம் ஆண்டு முதலாக சுக்கிலே காலடி வைத்த காலம் இது. எனது பிறந்த வீடாகத்தான் நான் கருதினேன். இன்று 30 ஆண்டுகள் வந்துவிட்டது. இந்த பொங்கல் விழா எப்போது நடந்தாலும் எனக்கும் ஏதோ அந்த சித்தி விநாயகர் என்னையும் அழைத்துக் கொள்வார். அந்த சித்தி விநாயகருக்கான அடிக்கல் நாட்டு விழா இப்போதும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எனது தந்தையாரும் அதில் வந்து அந்த அடிக்கல்லை நாட்டி நாங்களும் நின்று செய்திருந்தோம். எனவே இந்த சித்தி விநாயகர் என்று சொல்லும்போது எங்களுடன் கூட இருந்து எங்களை தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற ஒரு இறைவனாகவே நான் பார்க்கின்றேன். அந்த வகையிலே எனது முதல் கன்னி படைப்பு தொடுவானம் தூரமில்லை. இது ஒரு கவிதை நூல். இந்த கவிதை நூலை நீண்ட காலமாக நான் ஏதாவது ஒன்று வெளியிட வேண்டும், எனது படைப்புகள் ஏதாவது வர வேண்டும் என்று நான் நீண்ட காலமாக சிந்தித்து செயலாற்றி இருந்தாலும் எது எப்போது நடக்குமோ அது அப்போதுதான் நடந்தே தீரும் என்பதை எனக்கு இந்த நூல் வெளியீடு செய்த போது நான் உள்ளார நினைந்தேன். உண்மையிலேயே இதனுடைய முதலாவது நூல் வெளியீடு இந்தியாவிலே உலக முத்தமிழ் மாநாடு, 7வது உலக முத்தமிழ் மாநாடு இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே நடைபெற்றது. அன்று 14 நூல்கள் வெளியிடப்பட்டது. அந்த 14 நூலிலே என்னுடைய நூலும் வெளியிடப்பட்ட போது நான் பெருமை அடைந்தேன். ஏனென்றால் சுவிட்சர்லாந்திலிருந்து நாங்கள் நாடு விட்டு நாடு வந்து
யுகங்களாக வந்தாலும் எங்களுடைய புலன் மாறாமல் தமிழ் உணர்வோடு இன்றும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அந்த நாட்டிலே போய் அதை பறைசாற்றக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே எனக்கு அதுவும் ஒரு பெருமையாக இருந்தது. இரண்டாவதாக இந்த நூலினை எங்களுடைய இந்த நாட்டிலே இதனை வெளியிட வேண்டும் என்ற ஒரு பேர் அவா இருந்தது. கடந்த மாதம், அதாவது டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி லுக்சன் மாநிலத்திலே இந்த நூல் வெளியீடு செய்துள்ள பலருக்கு உண்மையிலேயே பலர் வருகை தருவதாக இருந்தார்கள். பலருக்கு வருகை தர முடியாத பல நிலைமைகள் இருக்கின்றது. ஏனென்றால் இன்று நடப்பது நாளை என்னவென்று சொல்ல முடியாது. எனவே பலர் வராது விட்டாலும் இந்த அரங்கிலே இந்த நூலை நான் அறிமுகம் செய்வதில் பெருமையாக இருக்கின்றது. இந்த மேடை எங்களுடைய மாணவ செல்வங்கள் நாங்கள் அனைவருமே இதில் பல நிகழ்வுகளை செய்த ஒரு அரங்கம், பல மேடை. அந்த மேடையிலே எனது நூலை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் நான் பெருமை அடைகிறேன். எமது சித்தி விநாயகரின் சார்பிலே எமது தெய்வத்தின் சார்பாக அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த முட்காட்டு பூ என்னும் நூலை வெளியிட இருக்கின்றோம். தயவு செய்து சிறிது நேரம் அனைவரையும் மிகவும் அமைதியாக இருக்கும்படி மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த நூல் அவ்வளவு ஒரு வலிமையான ஒரு நூல். இந்த நூலின் ஆசிரியர் ஆதிலட்சுமி சிவகுமார். அவருடைய 8வது நூலாக இந்த நூலை அவர் வெளியிடுகின்றார். புயலை இடிக்கும் பூக்கள், என் கவிதை, மனிதர்கள், புள்ளிகள் கரைந்த பொழுது, பொன்வண்டு, ஒற்றை வானமும் ஒரு பறவையும், காலம் வரைந்த கலையங்கள். இந்த 7வது நூலாய் வெளியிட்டு இன்று 8வது நூலாய் வெளியிட இருக்கின்றார். ஆனால் இந்த நூல் முற்றிலுமே வேறுபட்டது. அவருடைய எல்லா நூல்களையும் நாம் வாசிக்க தவறியிருந்தாலும் முன்னொரு நூலை ஒரு சித்திவர ஆலயத்திலே நாம் வெளியிட்டிருக்கின்றோம். அவை எல்லாவற்றும் ஒப்பிடும் போது இது சற்று வித்தியாசமானது. ஆனபடியால் தான் தயவு செய்து அனைவரையும் அமைதியாக இருந்து கேட்கும்படி மிக தாழ்மையாக மீண்டும் வேண்டிக் கொள்கின்றேன். இந்த நூலானது சில திரைப்படங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த திரைப்படங்களிலே முன்னுக்கு வரும் இது ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையிலே எடுக்கப்பட்டது என்று அந்த திரைப்படங்கள் முன்பாக வரும்போது நாம் சற்று உஷாராகி விடுவோம். ஏனென்றால் அந்த திரைப்படத்தில் ஏதோ ஒரு விஷயம், உண்மை விஷயம் அடைக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு நோக்கத்திலே. அதுபோல இந்த நூலும் ஒரு உண்மை சம்பவத்தின் பின்னணியிலே இந்த நூல் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த நூலாசிரியர் ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்கள் இலங்கையில் பல தளங்களில் பணிபுரிந்திருக்கின்றார். வானொலியில் பணிபுரிந்திருக்கின்றார், ஒரு ஆசிரியராக பணிபுரிந்திருக்கின்றார் மற்றும் ஒரு எழுத்தாளராக பணிபுரிந்திருக்கின்றார். தமிழ் அவருக்கு சாதாரணமாக வரக்கூடியது. ஏனென்றால் அவருடைய தந்தை ராசையா அவர்கள் ஒரு பண்டிதர். ஆகவே அவருக்கு தமிழ் சாதாரணமாக வரும் என்பதில் யாரும் ஐயப்பட தேவையில்லை. ஆனால் இந்த நூல் ஒரு 3 கதாபாத்திரங்களை வைத்து இந்த நூல் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த கதாபாத்திரங்கள் ஒரு அம்மா, அந்த அம்மாவுடைய மகன், அவர் அம்மா, அப்பா, மகன். இந்த மூவரை வைத்து இந்த நாவல் வெறும் 60 பக்கங்களை கொண்ட இந்த நாவல் செல்கின்றது. இது முற்று முழுதாக போர்க்களத்தில் எழுதப்பட்ட ஒரு நாவல், போர்க்கள அனுபவங்கள் எழுதப்பட்ட நாவல். இந்த நாவலிலே ஒரு தாய் தனது பிள்ளையை எந்த அளவுக்கு உயர்த்த முடியும், எந்த அளவுக்கு கல்வி அறிவாலும் சரி, பழக்க வழக்கத்தாலும் சரி, ஒழுக்கத்தாலும் சரி,
எந்த அளவுக்கு ஒரு தாய் தனது பிள்ளையை உயர்த்த முடியும் என்பது அதுதான் இந்த கருத்து, இந்த கதையின் நோக்கம். தன்னால் முடிந்தவரை அந்த பிள்ளைக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளையை ஒரு ஒழுக்கமான சீரனாக வளர்க்க வேண்டும் என்பது அந்த தாயின் நோக்கம். அந்த பிள்ளையும் அதற்கு ஒத்துழைத்தாற் போல் அந்த பிள்ளை அந்த தாயினுடைய எல்லா பேச்சையும் கேட்டு, அவர் சிறுகதை கேட்பது மிகவும் ஆர்வம் உள்ளவர். அந்த தாயுடைய எல்லா பேச்சையும் அந்த பிள்ளையும் எப்போதுமே கேட்டு தாயும் மகனும் ஏறத்தாழ மிக பிரிக்க முடியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த காலம். இதிலே எல்லா தாய்மாருக்கும் தனது பிள்ளைகள் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவில் அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று எல்லா தாய்மாருக்கும் இருக்கும் ஒரு கேள்வி உங்களுக்கு எழுதலாம். ஆனால் இந்த பிள்ளை வளர்க்கப்பட்டது ஒரு போராட்ட சூழலில். ஆகையால் தொடர்ச்சியாக இடமாற்றம், இந்த பிள்ளைக்கு தொடர்ச்சியாக தாயும் அம்மா தொடர்ச்சியாக இடமாற்றம், அப்பாவின் பணியால் எப்பொழுதும் அவர்களுடன் இருக்க முடியாது. ஆகையால் அப்பாவின் இடக்கடை வரவு அந்த குடும்பத்தை மகிழ்ச்சிப்படுத்தும். பின் அவரது பணியால் அவர் மீண்டும் செல்ல வேண்டியிருக்கும். அது ஒரு பக்கம். தொடர்ச்சியாக இடம்பெயர்ந்து பல வரிகளை தாங்கித்தான் இந்த நூல்களை எழுதியிருக்கிறார்கள். நான் அனைவரையும் மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன், தயவு செய்து இந்த நூலை நீங்கள் நிச்சயமாக அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு வாசிக்க வேண்டும். முடிந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு இதை வாசித்து அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். இந்த நூலில் பெறப்படும் நிதியானது எமது ஆலய அறக்கட்டளைக்கால் செல்ல போகின்றது. ஆனால் இந்த நூலுக்கு நீங்கள் பணம் கொடுத்து கட்டாயம் பெற வேண்டும் என்ற விடயமே இல்லை. என்னை பொறுத்தவரையில் கட்டாயமாக இந்த நூலை நீங்கள் படிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நூலிலே அவர்களது வலிகள், அந்த தாயுடைய கனவு, அது மிகவும் மெய்சிலிக்க வைக்கும் ஒரு விடயம். அவர் மிகவும் இந்த தாய் மகன் அந்த அப்பா என்ற அந்த கதாபாத்திரங்களை நான் இறுதியில் சொல்லிவிடுகிறேன் அவர்கள் யார் என்று. ஆனால் இந்த தாய் அவர் கல்வியாளர் என்றபடியால் அந்த குழந்தையை ஒவ்வொரு கணமும் ரசித்து அந்த குழந்தையை வளர்த்திருக்கின்றார். ஆனால் அவருக்கு ஒரே ஒரு சிக்கல் இருந்தது என்னென்றால், அந்த குழந்தை வளர்ந்த சூழல் ஒரு போராட்ட சூழல். அந்த போராட்ட சூழலிலே அந்த குழந்தையில் அந்த போராட்ட எண்ணம் தொட்டி விடுமோ என்ற ஒரு பயம் அவருக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதே சமயம் அவரும் போராட்ட களத்தில் நிற்பதால் அந்த குழந்தையின் கனவை எந்த விதத்திலும் சிதைத்துவிடக்கூடாது என்பது அவரது நோக்கம். ஆனால் ஒரு கட்டத்திலே அவர் எதிர்பார்த்தது போலவே அந்த குழந்தையில் போராட்ட கனவு தொற்றிக் கொள்கின்றது. அந்த போராட்ட கனவு தொற்றிக் கொண்ட கணம் முதல் அந்த தாய்க்கு ஒரு பயம் தொற்றிக் கொள்கின்றது, இவர் எப்பொழுதும் தன்னை விட்டு விலகக்கூடும் என்று. அந்த பயத்துடன் இருந்தாலும் அதையும் கவனத்தில் கொண்டு அதையும் சிதைத்து விடாது அந்த பிள்ளையை அவர் தன்னுடன் இருக்கும் வரை கடைசி வரை அந்த பிள்ளையை கவனித்து வளர்த்து கொண்டிருக்கின்றார். இதற்கிடையிலே அவர் சந்திக்கும் மனிதர்கள் உங்களுக்கு தெரியும், வன்னி மண்ணின் மனிதர்கள் மிகவும் இரக்கமுள்ளவர்கள். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் தம்மிடம் தேடி வருபவர்களுக்கு உணவு கொடுப்பது, அரவணைத்துக் கொள்வது தான் அவர்களுக்கு தெரிந்தது. எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் தங்களிடம் வருபவர்களை அரவணைத்துக் கொள்ளும் பழக்கம் அந்த வன்னிமண்ணுக்கு உண்டு. அந்த வகையிலே அவர் சந்தித்த அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிட்ட பெயர்கள், உதாரணமாக திரேசம்மா என்னும் ஒரு பாட்டி, அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் ஒரு கையிலே இறைவனையும் எமது முருகனையும் இன்னொரு கையிலே இயேசுவையும் அரவணைத்துக் கொண்டு அவர்களோடு பயணித்திருக்கின்றார். இவர்களோடு பயணப்பட்ட ஏராளமான இவர்கள், உதாரணமாக இவர்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு மாறி மாறி செல்ல வேண்டியிருக்கும். ஒவ்வொரு இடங்களிலும் செல்லும் போது மிகச்சிறந்த மனிதர்களை, வன்னிமணிலே ஏற்கனவே நான் கூறியது போல சிறந்த மனிதர்கள், அப்படி இருந்து இவர்கள் மிகச்சிறந்த மனிதர்களை சந்தித்திருக்கின்றார்கள். அவர் இந்த நூலிலே எந்த கட்டத்திலுமே தங்களை கொச்சைப்படுத்திய அல்லது தங்களை காயப்படுத்திய எந்த ஒருவரையுமே இவர்கள் இந்த நூலிலே அவர்கள் உட்பட விரும்பவில்லை. நிச்சயமாக காயப்பட்டிருப்பார்கள், அது எனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் அந்த எந்த காரணம் கொண்டும் அவர்கள் தங்களை காயப்படுத்தியவர்களை இந்த நூலில் குறிப்பிட விரும்புவதை அந்த நூல் அது மிகவும் சிறப்பு. இன்னொரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். ஒரு முறை அந்த சிறுவனை, அவர் ஓவியம் வரைவதில் சிறப்பானவர், அவர் ஓவியத்தை வரைய சொல்லி அவர் ஓவியத்தில் மிகவும் ஆர்வமுடையவர். அந்த சிறுவன் ஒரு முறை அந்த ஓவியம் ஒன்றை வரைய சொல்லி சொல்லும் போது ஒரு கடலை வரைந்து, அந்த கடலில் கப்பல் மிதப்பதை போல எல்லாம் வரைந்து, மீன்கள் போல சில படங்களை வரைந்து சிவப்பு நிறத்தில் வரைந்திருக்கின்றார்.
தாய்க்கு மிக அதிர்ச்சி, என்னடா இவர் சிவப்பு நிறத்தில் மீன்களை ஏன் சிவப்பு நிறத்தில் வரைந்திருக்கிறார் என்று கேட்டபொழுது அந்த சிறுவனின் பதில், இந்த சிவப்பு நிறம் அம்மா மீன் இல்லை, இது கிளாலி கடற்கரையில் கடற்படையினால் கொல்லப்பட்ட சடலங்களில் உடற்துண்டுகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த பொழுதில் தான் அந்த தாய்க்கு ஒரு சிந்தனை வருகின்றது, இவர் போராட்ட களத்தில் எந்த நேரமும் இவர் சாவக்கூடும் என்ற ஒரு பயம் பெற்றுக் கொள்கின்றது. ஆனாலும் அவரை அதை பொருட்படுத்தாது தன்னால் போராட்டத்தின் விளக்கமானாலும் சரி, தனிப்பட்ட முறையில் அவரது கல்வியானாலும் சரி, தன்னால் இயன்றதை அவர் தொடர்ந்தியாக அதை செய்து கொண்டே இருந்திருக்கின்றார். இந்த நூலிலே அப்பாவின் பங்கு மிகச் சிறப்பானது. அப்பா மிகவும் அறிவானவர், அவரும் போராட்ட களத்திலே நின்றவர். அவர் அந்த பிள்ளையை அப்போது வரும்போது தன்னாலான தனக்கு தெரிந்த குறிப்பாக தொழில்நுட்ப திறமை உள்ளவர். அவர் அந்த தொழில்நுட்ப திறமையை அந்த பிள்ளைக்கு தன்னால் வரும்போதெல்லாம் அவருக்கு காட்டி அதை ஊக்கப்படுத்தியிருக்கின்றார். இந்த விடயத்திலே, இந்த புத்தகத்திலே சில விஷயங்களை அவர் சில தத்துவங்களையும் அவ்வப்போது அதை செலுத்தியிருக்கின்றார். அப்துல் கலாம் சொன்னது, கனவுகள் நித்திரை கொள்ளும் போது காண்பது கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்ற வார்த்தைகளையும், செகுவாரா சொன்ன வரலாறு உன்னை நீ எவ்வளவு அவமானத்தை தாங்கிக் கொள்கிறாயோ அந்த அவமானத்தை தாங்குவதாலும் புரட்சியை நோக்கி செல்வதாலும் தான் உனக்கு பின்னால் மனிதர்கள் வருவாளையோடைய புறம் பேசுபவர்கள் பின்னால் ஒரு நாளும் வரலாறு செல்லாது என்ற அந்த வசனத்தையும், வன்னிமண் எவ்வளவு நீங்கள் தோன்றினாலும், எவ்வளவு அந்த மண்ணுக்கு எவ்வளவு சிரமங்களை கொடுத்தாலும் அந்த மண் உங்களை எல்லாம் தாங்கிக் கொள்வதற்கு அந்த தன்மை வன்னிமண்ணுக்கு மட்டும்தான் உண்டு என்று சில அருமையான வாக்கியங்களை இந்த நூலில் சேர்த்திருக்கின்றார். இந்த நூலின் இறுதியிலே அவர் குறிப்பிட விரும்புவதெல்லாம், இந்த நூல் தனக்கு மட்டுமல்ல, இந்த நூல் பிள்ளைகளை இழந்து இன்று வரை தேடிக்கொண்டிருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த நூல்களை நான் சமர்ப்பிக்கிறேன் என்று கூறியிருக்கின்றார். அதைவிட அவர் கூறியிருப்பது, எனது இதயத்தை உறைய வைத்துக் கொள்ளும் எனது இதயத்தை உறைய வைத்துக் கொள்ளும் அந்த தன்மை எனக்கு எப்படி என்று தெரியும். ஆகையால் என்னுடைய வேதனையை நான் யார் கால்களிலும் என் கண்ணீரால் கொட்டி தீர்க்கப் போவதில்லை. அந்த வேதனையோடு நான் தொடர்ச்சியாக எழுதுவதற்கு தான் விருப்பப்படுகின்றேன். எப்போதெல்லாம் எனது உணர்வுகள் தொய்வடைகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் எழுதுவேன் என்று அந்த நூல் முடிக்கையாளர் கூறுகின்றார். நாமும் அதை கேட்டுக்கொள்வது அதைத்தான். இந்த நூலை போல அவர் தொடர்ச்சியாக, உதாரணமாக போர்க்காலங்களிலே நிறைய பேருக்கு தெரியாத பல விடயங்கள் இதில் தொடர்ச்சியாக வந்திருக்கின்றன. அதில் அவர் சந்தித்த அற்புதமான மனிதர்களை பற்றிய அந்த கருத்து மிகவும் மிகவும் சிறப்பானது. அதைவிட வன்னிமண்ணில் அவர்கள் அந்த ஏழைத்தன்மையிலும் அவர்கள் கொடுத்த உணவுகளை பற்றி நிறைய வந்திருக்கின்றது, அதுவும் சிறப்பானது. இந்த நூலிலே நீங்கள் வாசித்துக் கொண்டு போனால் அவ்வப்போது ஒரு பாத்திரம் வரும், ஒரு கதாபாத்திரம், பிறகு 10 தாள்களின் பின்பு அந்த கதாபாத்திரம் மீண்டும் வரும். அவர் என்ன குறிப்பிட, அந்த எழுத்தாசிரியர் குறிப்பிடுவதெல்லாம், ஒரு பிள்ளையை வளர்க்கும் போது நீங்கள் அந்த பிள்ளையின் நினைவுகளை கிரமமாக எழுத முடியாது. அந்த பிள்ளை நினைவுகள் உங்களுக்கு எப்பப்போது வருகின்றதோ அப்பப்போது அதை எழுதியிருக்கின்றார். ஆகவே இந்த கதையில் ஒரு துணைப்பும் இல்லை. அவர் தன் மனதில் பட்டதை, அந்த பிள்ளையோடு வாழ்ந்ததை அப்படியே அதை அந்த நூலாக தந்திருக்கின்றார். ஆகையால் அந்த நூலிலே ஆங்காங்கே முதல் சில கதாபாத்திரங்கள், மீண்டும் சில விடலுக்கு இன்னும் சில கதாபாத்திரங்கள், இப்படியாக இந்த நூலை எமக்கு தந்ததுக்கு அதிர்ச்சி சோமானுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். அதில் நான் தாய் என்று குறிப்பிட்டது அவர்தான், அதிர்ச்சி சோமா, அவர்தான் அந்த தாய். அந்த பிள்ளை என்பது எந்த அந்த புத்தகத்தில் எந்த இடத்திலும் அந்த பிள்ளையினுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. அந்த பிள்ளைக்கு ஒரு துணை பெயர் உண்டு, கலைமாறன். அந்த பெயர் மட்டுமே அந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதைவிட அந்த அப்பா எமது ஸ்ரீவன் ஆலயத்தின் சிவகுமார் அவர்கள், இவர்கள் மூவரும் ஆய்ந்துதான் இந்த கதாபாத்திரத்தை உங்களுக்கு வந்திருக்கார்கள். இது பொய் அல்ல, உண்மையான நடந்த கதைகளின் ஒரு தொகுப்பு. இதை எழுதுவதற்கு என்னை பொறுத்தவரையில் அவர் இந்த நூலின் பின்பக்கத்திலே அவர் குறிப்பிடுவதை நீங்கள் கட்டாயம், இந்த நூலை படிக்கும் முதல் இந்த பின்பக்கத்திலே குறிப்பிடுவதை கட்டாயம் வாசிக்க வேண்டும். இந்நாவலை எழுதும் போது என் விரல்கள் நடுங்கி இருக்கின்றன, மனதுக்குள் குருதி கசிந்திருக்கின்றது, உறக்கம் தொலைந்திருக்கின்றது, பசி மறந்திருக்கின்றது. என்னை மிகவும் வருத்திய இந்நாவலை படைத்திருக்கின்றேன். இந்த படையலுக்கும்
இந்த படையலுக்கும் என்னை தயாராக்கிக் கொள்ள நீண்ட காலம் எடுத்திருக்கின்றேன். இந்த நூலின் இரண்டாவது பிரதியை பெறுவதற்காக துரை அண்ணா அவர்களை தயவு செய்து மேடை கலைக்கின்றோம். இந்த நூலின் இரண்டாவது பிரதியை பெறுவதற்காக துரை அண்ணா அவர்களை தயவு செய்து அன்புடன் மேடை கலைக்கின்றோம். அடுத்து